தற்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் இணைப்பில் வந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். 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 தமிழக தலைமைச் செயலாளர் வீடு உள்ளிட்ட 13 இடங்களில் வருமான வரித்துறை சோதனை நடைபெறுகிறது. உங்களுடைய கருத்து? தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் இல்லம் மற்றும் அலுவலகங்களில் வருமான வரித்துறையினர் திடீர் சோதனை நடத்துகிற தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இது தொடர்பான போதிய விவரங்கள் ஏதும் நமக்கு கிட்டவில்லை. ஏற்கனவே மிக முக்கியமான பிரபல தொழிலதிபர் இல்லம் மற்றும் அலுவலகங்கள் சோதனையிடப்பட்டு அதன் தொடர்ச்சியாகவே இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக நாம் அறிய வருகிறோம். மத்திய அரசு இந்த சோதனை தொடர்பாக வெளிப்படையான ஒரு அறிக்கையை மக்களுக்கு அளிக்க வேண்டும் என்பதுதான் விடுதலை சிறுத்தைகள் விடுக்கிற வேண்டுகோள். ஏனென்றால் எந்த அடிப்படையில் நிகழ்கின்றன என்பதை மக்கள் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமானது. வருமான வரித்துறையினர் யார் வீட்டிலும் எந்த நேரத்திலும் சோதனையிட முடியும் என்கிற அதிகாரம் இருக்கிறது என்றாலும் கூட தமிழக அரசுடைய தலைமைச் செயலாளர் மிக முக்கியமான ஒரு அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர். அவருடைய இல்லம் மற்றும் அலுவலகங்கள் சோதனையிடப்படுவது ஒரு அதிர்ச்சியை தருகிறது. ஆகவே மத்திய அரசு இது குறித்த விளக்கத்தை தந்தால் அது வெளிப்படையாக இருக்கும். அவ்வாறு தரவில்லை என்றால் இதற்கு அரசியல் சாயம் பூசுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரத்தில் தமிழக அரசுக்கும் இதில் பொறுப்பு இருக்கிறது. தலைமைச் செயலாளரே சோதனைக்கு ஆட்படுத்தப்பட்டிருக்கிறார் என்கிற நிலையில் தமிழக அரசு இது தொடர்பான விளக்கத்தை அளிக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் வலியுறுத்துகிறது. மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி கூட்டாட்சி அமைப்பை சீர்குலைக்க வருமான வரி சோதனை நடைபெறுகிறதா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. வருமான வரி சோதனை பழிவாங்கும் நடவடிக்கை மட்டுமன்றி நியாயத்திற்கு புறம்பானது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவர்களுடைய கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? மேற்கு வங்க முதல்வர் அவர்கள் பாரதிய ஜனதா அரசு பாரதிய ஜனதா அல்லாத மாநிலங்களில் இத்தகைய நடவடிக்கைகளை மேற்கொள்கிறது என்கிற பார்வையிலிருந்து இந்த கருத்தை முன்வைக்கிறார். ஏனென்றால் டெல்லியிலே கெஜ்ரிவால் ஆம் ஆத்மி கட்சியினுடைய ஆட்சி அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதே போல தமிழகத்தில் அதிமுக ஆட்சி. ஆக பாரதிய ஜனதா ஆளுகிற மாநிலங்களில் இப்படிப்பட்ட சோதனைகள் நடப்பதாக நமக்கு தகவல்கள் இல்லை. ஆக பாரதிய ஜனதா ஆளுகிற மாநிலங்களில் இத்தகைய சோதனைகள் நடைபெறாத போது பாரதிய ஜனதா அல்லாத கட்சிகள் ஆளுகிற மாநிலங்களில் மட்டுமே நடைபெறுவதால் இதில் அரசியல் உள்நோக்கம் இருக்குமோ என்கிற அந்த பார்வையிலிருந்து மம்தா பானர்ஜி அவர்கள் இந்த கருத்தை கூறியிருக்கிறார் என்று நான் கருதுகிறேன். நாம் தொடக்கத்திலே இதற்கு அரசியல் உள்நோக்கம் கற்பிக்க முடியாது. இந்த சோதனை விவரம் தொடர்பாக மத்திய அரசு உரிய விளக்கத்தை தரும் வரையில் நாம் பொறுத்திருக்க வேண்டும், காத்திருக்க வேண்டும் என்றுதான் நான் கருதுகிறேன். வருமான வரி சோதனைக்கு உள்ளான தலைமைச் செயலாளர் ராஜினாமா செய்ய வேண்டும் அப்படின்னு தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் வலியுறுத்தி இருக்கிறாரு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? சொல்ல போனால் வருமான வரி சோதனைக்கு முன்னரே அவர் மீது நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் என்கிற ஒரு கருத்தும் இருக்கிறது. ஆனால் அப்படி தமிழக அரசு அவர் மீது சந்தேகிக்கவில்லை. ஆகவே அவர் மீது நடவடிக்கை எடுத்திருக்க முடியாது. இந்த நேரத்தில் அவர் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிற போது மத்திய அரசினுடைய அறிக்கை வெளிவந்த பிறகுதான் நாம் இதில் ஒரு கருத்தை சொல்ல முடியும். ஏனென்றால் சோதனையில என்ன அவர்கள் வெளியிடப் போகிறார்கள், வருமானத்திற்கு மீறிய சொத்துக்கள் அல்லது சட்டவிரோதமான முறையிலே சொத்துக்கள் ஏதும் இருக்கின்றனவா என்பது இன்னும் வெளிப்படையாக அறிவிக்கப்படவில்லை. குற்றச்சாட்டு எதுவும் இன்னும் வெளிப்படையாக அறிவிக்கப்படாத நிலையிலே நாம் இந்த கோரிக்கையை வைக்க இயலாது.